ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம பாண்டியன் வந்து குமார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, எப்படியோ அந்த குமாருக்கு தகுந்த தண்டனையை நம்ம வாங்கி கொடுத்துட்டோம். குமாரை போலீஸுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அரசி அந்த குமார்கிட்ட சிக்கிக்கிட்டு எம்பிட்டெல்லாம் தவிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவன் வாழ்க்கையவே சீரழிச்சிருக்கான். அவனுக்கு கரெக்டான தண்டனையை தான் நம்ம வாங்கி கொடுத்துருப்போம். இனிமேல் அவன் ஜெயிலை விட்டு வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அரசிக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது, பதட்டமாகவும் இருக்குது. இதனால் கண்டிப்பாக குமார் வந்து நம்ம வீட்டை இன்னுமே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் தோணிக்கிட்டே இருக்குமே. இந்த பிரச்சனை இனி முடியவே முடியாதா, தொடரிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா அரசி, ஏன்பா என்னமோ யோசிச்சுட்டு இருக்க, இங்கே பாருப்பா நடந்தது எல்லாத்தையுமே நீ கெட்ட கனவாக நினச்சி மறந்துடு. இதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்கணும். ஆமாப்பா, நீ எக்ஸாம்லலாம் பாஸ் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆப்பா எல்லா எக்ஸாம் அதாவது எல்லா சப்ஜெக்ட்லையுமே நான் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரிப்பா அரசி, உனக்கு அடுத்து என்ன ஐடியா? நீ படிக்கிறியா, இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறியா, இல்லை வீட்டிலே இருக்கியா, உனக்கு என்ன யோசனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம அரசி வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. இப்போது நம்ம ராஜி சொல்கிறாங்க, மாமா அரசி விருப்பம் எதுவோ அதுவாகவே அவள் இருக்கட்டும். நம்ம கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி அவளை எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்ய வச்சுருக்கக்கூடாது. அவள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாப்பா, நான் யாரையுமே இனிமேல் கட்டாயப்படுத்த மாட்டேன்ப்பா. எல்லாரோட நல்லதுக்காக மட்டும்தான் நான் எப்பயுமே யோசிப்பேன். அப்படி நினச்சி தான் நான் அரசிக்குமே கல்யாணம் ஏற்பாடு பண்ணேன். அவளுமே நான் ஏற்பாடு பண்ண கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. ஆனாலுமே என்னென்னமோ நடந்து போச்சு. இதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையுமே பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அரசி, நீ சொல்லுப்பா, உனக்கு படிக்கணும்னு விருப்பம் இருக்கா, இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம அரசி இருந்துட்டு, அப்பா எனக்கு படிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, உனக்கு எது விருப்பமோ அதுவே செய்யலாம். ஆனால் இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அதுக்கு நீ என்ன பதில் சொன்னாலும் எனக்கு ஓகே தான்ப்பா. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, இல்லை உள்ளுக்குள்ளே உன் மனசை போட்டு வருத்திக்காத, ஓகேவா? நான் இப்போ கேட்குற கேள்விக்கு உன் மனசுக்குள்ளே என்ன பதில் வந்து தோணுதோ அதை நீ தாராளமாக சொல்லலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது இல்லைப்பா, உனக்கு சதீஷ் கூட நாங்கள் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம். அந்த கல்யாணம் நடந்திருந்தால் கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பாக சதீஷ் வந்து உன்னை ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போது அதுக்கு சான்ஸ் ஏதாச்சும் இருக்காப்பா? நீ சதீஷை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா உனக்கு இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் உனக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கும்ப்பா. நீ வேண்டான்னு சொல்லிட்ட அப்படின்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லவும், இங்கே அரசி இருந்துட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. அப்பா, முன்னாடியே நீங்கள் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்க, அப்போவே எனக்கு அது விருப்பம் தான்ப்பா. உங்களோட விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, எங்களோட விருப்பத்துக்காக நீ எதுவுமே யோசிக்க தேவையில்லை. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கைக்காகவும் உன்னுடைய நல்லதுக்காகவும் மட்டுமே நீ யோசிக்கணும். யாரோட நல்லதையும் யோசித்து உன்னுடைய வாழ்க்கையை நீ அழிச்சிக்காத, சரியாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, ஆனால் ஒரு விஷயம்ப்பா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேனே, சதீஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா. அது மட்டும் இல்லாமல் நான் குமாரை லவ் பண்ண விஷயத்த முன்னாடியே சதீஷ்கிட்ட நான் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னப்பா சொல்கிற? ஆமாப்பா, நான் சொல்லிட்டேன். நான் சொன்னதுமே அவர் எந்த தப்பாலாம் எதுவும் நினைக்கல. இப்படி உண்மையை சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னை ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே தான் சொன்னார். நான் வந்து என் வாயால் அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தைக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் குமார் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னாலுமே நான் சேர்த்து வைக்கிறேன்ற மாதிரி சதீஷ் என்கிட்ட சொன்னாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலிருந்தே எனக்கு தெரியுது சதீஷ் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சதீஷை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என் வாழ்க்கை அவர் கைக்கு போச்சு அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. சரிப்பா, இதை பற்றி நான் உமையால் அக்கா கிட்டே பேசுகிறேன். இப்போதைக்கு பேச முடியாது, கொஞ்ச நாள் போகட்டும். என்ன ஏதுன்னு பேசிவிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வரட்டும். அது மட்டும் இல்லாமல் உமையால் அக்கா ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அதுவும் வேண்டாப்பா. நமக்கு என்ன மாப்பிள்ளையை கிடைக்காம போயிட்டு போகுது. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. நம்ம அரசியுமே ஓகேன்ற மாதிரி எந்திரிச்சு ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரே யோசனையாகவே இருக்குது. நம்ம சதீஷ்க்கு கால் பண்ணி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பண்ணலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து சதீஷோட நம்பரை வந்து தேடி
தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக சதீஷோட நம்பரை எடுத்துடுறாங்க. ஃபோன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி 2 யோசனையாகவே இருக்குது. சரி பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ்க்கு கால் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சதீஷ் வந்து கால் அட்டன் பண்ணுறதில்ல, கொஞ்சம் வேலையாக இருக்கார் போல். திரும்பவும் கால் பண்ணுறாங்க, ஆனால் கால் அட்டன் பண்ணுறதில்ல நம்ம சதீஷ். அதுக்கப்புறம் சரி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து சைலண்ட் ஆகிடுறாங்க. ஒரு ஒரு 1/2 1 ஹவர் கழித்து நம்ம சதீஷ் வந்து ஃபோனை பார்த்ததுமே இங்கே அரசி ஃபோன் பண்ணியிருக்க விஷயம் நம்ம சதீஷ்க்கு தெரிய வருது. எதுக்காக அரசி நமக்கு கால் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சதீஷ் வந்து அரசிக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே சதீஷ் ஃபோன் பண்ணதுமே இங்கே நம்ம அரசிக்கு ஒரு மாதிரி இருக்குது, கையும் வரல காலும் வரல. அட்டன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்லோவாக சொல்கிறாங்க. அரசியா அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கேட்கவும், ஆமாங்க நான் அரசி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அரசி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? ஆமாம், நீ காதலிச்ச பையனவே நீ கடைசி நேரத்தில் ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எதனாலன்னு எனக்கு சத்தியமாக புரியல. என்கிட்ட பேசுகிற வரைக்குமே நீ அந்த குமாரை மறந்ததாக தான் நீ என்கிட்ட சொன்ன. ஆனால் கடைசி டைமில் என்னாச்சு ஏதாச்சு எதுக்காக நீ ஓடி போனேன்னு கூட எனக்கு தெரியல. நான் அப்போவே உங்ககிட்ட கேட்டேன்ல அரசி, குமார் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொன்னாலுமே ஓகே தான், நான் கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன்ல. அப்போ கூட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அப்போவே நான் நல்லபடியாக கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிருப்பேனே. யார் முன்னாடியும் உங்கள் குடும்பமும் சரி எங்கள் குடும்பமும் சரி அவமானப்படாமல் இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம அரசி வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்படி நானாக போகலை, நானும் குமாரும் ரொம்ப நாளெல்லாம் பேசிக்கல, கொஞ்ச நாள் தான் பேசிக்கிட்டோம். அவ்வளோவா நாங்கள் க்ளோஸாகவும் பழக கிடையாது. ஆனால் நானும் குமாரும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி அவனே ஃபோட்டோவை எடிட் பண்ணி ஊர் ஃபுல்லாக ஒட்டுவேன், நீ வந்து என்னை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமார் சொன்னான். அதனால தான் நான் போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுவோமேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காக போன என்னை கடத்தி கொண்டு போயிட்டு ஒரு நைட் ஃபுல்லாகவே அவன் என்னை கட்டி போட்டு வச்சுருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சதீஷ் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற ரிஷி, அப்போது நீ விருப்பப்பட்டு அந்த குமார் கூட போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க, அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் பழி வாங்கணுன்றதுக்காக தான் என்னை லவ்வே பண்ணியிருக்கான் அவன். எனக்கு முன்னாடி தெரிஞ்சதுமே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்ற ஐடியாவுக்கே வந்துட்டேன். ஆனால் என்னை கடத்தி கொண்டு போயிட்டு என்னை எவ்வளோலாம் சித்திரவதை பண்ணான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்து முன்னாடி நிற்க வச்சு என்னை அசிங்கப்படுத்தணும், எனக்கு கல்யாணமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிளான் பண்ணான். அதனால தான் தனக்கு தானே தாலி கட்டிக்கினேன், அதாவது தாலி எடுத்து நானே கட்டிக்கினேன், குமார் வந்து என் கழுத்தில் கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. சதீஷ்க்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல, இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயுமே நடந்திருக்காதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. நான் சொன்னது எல்லாமே உண்மைதாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்குமே தெரிஞ்சு பெரிய பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் என் அப்பா என்ன நம்ம வீட்டிலே இருப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போது நான் எங்கள் வீட்டில் தான் இருக்கேன், நான் சொன்னது எல்லாமே அத்தனையும் உண்மைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சதீஷ் இருந்துட்டு நான் உன்னை நம்புற அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அரசிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போது நம்ம சதீஷ் இருந்துட்டு, ஆமாம் அரசி, இதுக்கப்புறம் உன்னுடைய பிளான் என்ன, படிக்க போறியா இல்லை வேறு ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் படிக்கிறதா தான் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் உங்கள் கூட நான் ஃபோன்லேயும் பேச போகிறேன், உங்களை லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நம்ம சதீஷ்க்கு பயங்கர சந்தோஷம். எனக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல. உனக்கும் எனக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்தது, கடைசி டைமில் நீ யார் கூடயோ ஓடி போயிட்டேன்றதை கேள்விப்பட்டேன். இப்போ என்னடானா நீயும் நானும் லவ் பண்ண போகிறோமா? இதை கேட்கவே என்னால் நம்பவே முடியல. சரிங்க, நான் ஏதோ எங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த குமார் வந்து என்னை ஒரு நைட் ஃபுல்லாக கூட வச்சுருந்து அப்படி ஒரு தப்பாக பேசினா, அப்படி ஒரு தப்பான ஒரு பழி என் மேலே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனேன். நானும் குமாரும் எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம். என்னை எவ்வளவோ சித்திரவதை பண்ணணும்னு நினச்சான், ஆனால் அதுக்கெல்லாம் சரியான பதிலடியாக நான் கொடுத்துட்டு தாங்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சதீஷ், நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்னை பற்றி தப்பான அபிப்பிராயம் எதுவுமே இல்லைல்ல, நடந்த எல்லாத்தையுமே நான் வந்து உங்ககிட்ட பொய் சொல்லாமல் எல்லாமே சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சதீஷ் இருந்துட்டு, இல்லை அரசி நான் உன்னை நம்புகிறேன், இதுக்கப்புறம் நாம் இனி ஃபோனில் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க.
நம்ம அரசி வந்து சதீஷ் கூட பேசுனது எல்லாத்தையுமே எங்கள் சுகன்யா வந்து அவங்க காதால் கேட்டுட்டாங்க, ஒட்டு கேட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். எங்கள் சுகன்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இந்த அரசி இப்போது சதீஷ் கூட கமிட்டட் ஆக பார்க்குறாளா? என்ன எல்லார் முன்னாடியும் அவமானப்பட வச்சுட்டு அடி வாங்க வச்சுட்டு இவ மட்டும் சந்தோஷமாக அவள் வாழ்க்கையே வாழணுமா? நம்ம புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியல, இந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இவ சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காளா? லவ் பண்ண போறியா? இரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? இந்த கோமதி அத்தாச்சிக்குமே சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியால் தான் நமக்குமே நிறைய பிரச்சனை வந்தது. நம்ம எல்லார் முன்னாடியுமே அவமானப்பட்டு அடி வாங்கிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம். இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து நினைக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு யோசனை வருது. இந்த விஷயத்த நம்ம சக்திவேல் மாமா கிட்ட சொல்லுவோம். இப்போது குமாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த அரசியால் எத்தனை பேர் தான் பலிகாடு ஆகிறதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. இந்த அரசியை உண்டுலன்னு பண்ணணும். நம்ம இந்த விஷயத்த சக்திவேல் மாமா கிட்ட சொல்லுவோம், அவர் ஏதாவது ஒரு பிளான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து யாருக்குமே தெரியாமல் சக்திவேல் கிட்ட போகிறாங்க. சக்திவேல் கிட்ட போயிட்டு, மாமா குமாரை வெளியே எடுக்கிறதுக்கான ஏதாவது முயற்சி பண்ணிக்கலாமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா என்ன பண்ணுறது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த குமார் ஒரு வேலையை செஞ்சால் ஒழுங்காக செய்ய மாட்டான், ஏதாவது செஞ்சு இடக்க முறுக்கா செஞ்சு அவனுக்கு அவனே தண்டனையாக வாங்கிப்பான். இப்போது அப்படி தான் நடக்குது. இந்த பாண்டியனை சும்மா விட மாட்டோமா? இந்த பாண்டியனால் தான் இப்போ என் மவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கான். நாங்கள் மேல் இடத்துலலாம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். எப்படியாவது கண்டிப்பாக நான் குமாரை வந்து வெளியே எடுத்துருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க மாமா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அரசியை பற்றின விஷயந்தான். அரசியால் தானே நானும் அந்த குடும்பத்தில் எப்படி அவமானப்பட்டு நின்றேன், அடி வாங்கிக்கிட்டு நின்றேன். குமாருக்கும் அரசிக்கும் அதாவது காதலை உருவாக்குனதே நான் தான், அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்க வச்சதே நான் தான் சொல்லிட்டு கோமதி அத்தாச்சி என்னை எப்படியெல்லாம் அடித்தாங்க, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லார் முன்னாடியுமே நான் அவமானப்பட்டு நின்றேன். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது மாமா. குமாரையுமே இப்போ அந்த அரசி ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டா, அந்த அரசியை பழி வாங்கியே ஆகணும். அரசி மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாருமே கதற விடணும். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்திருக்கேன். இந்த சதீஷ் கூட திரும்பவும் ஃபோன் பண்ணி இந்த அரசி பேசுகிறா, நம்ம லவ் பண்ணலாம், இனிமேல் நம்ம ஃபோனில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாமாம்மா. இதை ஏதாவது பண்ணுங்களேன். இந்த அரசி வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. அவள் வாழா வெட்டியாக அந்த குடும்பத்திலே தான் இருக்கணும். அரசிக்கு கல்யாணம் நடக்கலையேன்னு சொல்லிட்டு பாண்டியன் அண்ணனும் சரி, கோமதி அத்தாச்சும் சரி, வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாருமே சரி, அதை நினச்சி எல்லாருமே கவலைப்படணும். எப்போவுமே கண்ணீரோடுமே கஷ்டத்தோடுமே இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டுமா. ஓ, இந்த அரசி என் பையன் வாழ்க்கையை முடிச்சுட்டு அவன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறாளா? அவளை சும்மா விட போகிறதில்ல. இருமா யோசிக்கிறேன், ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போது குமார் வந்து ஃபோட்டோவை அதாவது ரொம்பவே க்ளோஸாக இருக்கிற மாதிரி எடிட் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எடிட்டிங்கை இங்கே சுகன்யாவை பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாரு சுகன்யா, இப்போது அரசியும் குமாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா ஊரே நம்பிக்கிட்டு இருந்தது. இப்போது அது இல்லைன்ற விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது குமாரும் அரசியும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, ஒன்றும் மண்ணுமாக வாழ்ந்துட்டாங்க. அவங்க புருஷன் பொண்டாட்டியாகவே வாழ்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் குமாரை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே அரசி போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை நம்மளாக க்ரியேட் பண்ணணும். அதே சமயம் இப்போது அரசி வந்து எப்படியாவது ப்ரெக்னென்ட் ஆகணும், அதுக்கு ஏதாவது மெடிக்கலில் டேப்லெட் இருக்காப்பா, எதுவும் அதாவது புருஷன் பொண்டாட்டியாக வாழாமே ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு மருந்து இருக்கான்னு சொல்லிட்டு விசாரிச்சு பாருப்பா அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல் கேட்குறாங்க. நம்ம சுகன்யா சொல்கிறாங்க, அப்படியும் ஒரு மருந்து இருக்குமா மாமா? அப்படியெல்லாம் இருக்காது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக பெரிய பெரிய டாக்டருங்கிட்டலாம் இருக்கும். இப்போல்லாம் வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறதுல அந்த மாதிரி தான். ஏதாவது மருந்து மூலமாக நீ அவளுக்கு ஜூஸில் அதில் இதில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் கலந்து கொடுத்துரு, அவள் ப்ரெக்னென்ட் ஆகணும். அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையவே முடிச்சு விட்டுடலாம். இப்போது
ஏதாவது பண்ணிக்கலாம், குமார் மேலே தான் தப்புன்னு வரும். பரவாயில்ல, எத்தனையோ தப்பை அவன் அவன் மேலே போட்டுக்கிட்டு இருந்திருக்கான், எத்தனையோ தப்பை செஞ்சுருக்கான். அவங்கள பழி வாங்கணுன்றதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாங்க. இங்கே சுகன்யாவுமே சூப்பர் மாமா, ஆனால் எனக்கு எந்த டாக்டருமே தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் ஒரு டாக்டர்கிட்ட சொல்கிறேன், அவர்கிட்ட ஃபோன் பண்ணியுமே சொல்கிறேன், அவருக்கு எவ்வளோ தேவையோ அம்புட்டு பணத்தையுமே நம்ம கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு வசிய மருந்தை நீ வாங்கிட்டு வந்துரு, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சக்திவேலுமே அவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய டாக்டர்கிட்ட கால் பண்ணி இப்படியும் ஒரு மாத்திரை மருந்து இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ரொம்ப விலை மிச்சம் அப்படின்ற மாதிரி டாக்டருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி, அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலுமே சரி, எவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியதாகவும் இருந்தாலுமே சரி, அம்புட்டு பணத்தையுமே நாங்கள் கொடுத்து அந்த மாத்திரையை வாங்கிக்கிறோம். நீங்கள் அதை நான் ஒரு ஆள் அனுப்புகிறேன், அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்கிறாங்க. இப்போது சுகன்யா யாருக்குமே தெரியாமல் அந்த மருந்தை போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்போது அதை கலந்து கொடுக்கணும். மருந்துனா மாத்திரை மாதிரியுமே இருக்குது, பவுட்ராவுமே 2 விதமாக கொடுக்குறாங்க, மாத்திரையும் பவுட்ரும். அதாவது மாத்திரையை வந்து முதல்ல கொடுக்கணும், நெக்ஸ்ட் வந்து பவுட்ரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து எப்பப்போ எவ்வளோ கொடுக்கணுன்றத டீட்டெயிலுமே சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போது சுகன்யாவோட வேலை அந்த மருந்தையும் மாத்திரையும் 2த்தையும் கலந்து ஒரே முட்டை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து பிளான் பண்ணுறாங்க. சுகன்யா பிளான் பண்ண மாதிரி இங்கே அரசி எப்போவுமே நைட்டில் பால் குடிப்பாங்க, நம்ம கோமதி தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. இப்போ பாலுமே காய வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அரசிக்கு தான் அந்த பாலை கொண்டு போய் கொடுப்பாங்கன்ற விஷயத்தையுமே இங்கே சுகன்யா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதில் போயிட்டு ஒரே அடியாக மாத்திரையுமே நசுக்கி போட்டுடுறாங்க. அந்த பவுட்ரு இருக்கு இல்லையா, அதையுமே ஒரே முட்டை கலந்து வச்சிடுறாங்க. அதுவுமே ஒரு டம்ளர் வரை தான் வரும், கலந்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கோமதி வந்து கரெக்டாக ஊற்றிட்டு போயிட்டு அரசிக்கு தான் கொடுக்குறாங்களா அப்படின்றத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதியுமே கரெக்டாக வராங்க. ஒரு டம்ளர் ரொம்ப பால் ஊற்றிட்டு போயிட்டு அரிசிக்கு கொடுக்குறாங்க. இங்கே பாரு அரிசி, நீ பால் குடிச்சிட்டு நல்லா நிம்மதியாக தூங்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஆறுதல் சொல்லிக்கிட்டே இங்கே அரிசிக்கு பால் கொடுக்குறாங்க. அரிசியுமே அதை நல்லா குடிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சுகன்யாவுமே கவனிச்சுக்கிறாங்க. அப்பாடான்னு இருக்குது ஏ அரிசி, இதுக்கப்புறம் தாண்டி இருக்குது உனக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம சுகன்யா வந்து சக்திவேல்கிட்ட போயிட்டு சொல்லிடுறாங்க, இப்படி நான் அந்த மருந்தையும் பவுடரையும் கலந்து மிக்ஸ் பண்ணி அந்த பாலில் கொடுத்துட்டேன், அந்த அரிசியுமே குடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மாம்மா, எத்தனை நாளில் அரசி வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலையாப்பா, அதை நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. எண்ணி கரெக்டாக 4 வாரத்தில் அரசி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நம்ம சுகன்யாவுமே ஓகே, நம்ம இதை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யாவுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பழனி வந்து வராங்க. பழனியை பார்த்ததுமே இங்கே சுகன்யாவுக்கு பயங்கரமாக கடுப்பேறுது. இவன்லாம் ஒரு ஆள், இவனை போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் போரு, நம்ம தலையெழுத்து இங்கெல்லாம் வந்து கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு நம்மளை கரிச்சு கொட்டுறதுல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பழனி வந்து சாப்பாடு அவரே போட்டு பரிமாறிக்கிட்டு அவரே சாப்பிட்டு கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. கடையில் நிறையவே டெலிவரி இருக்குது. இங்கே நம்ம சரவணனும் பழனியும் டெலிவரியெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. நம்ம சரவணனை பாண்டியன் வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்காங்க. காலையிலேருந்து 4-5 டெலிவரி தான் முடிச்சிருக்கீங்க, கடையில் உள்ள எந்த வேலையுமே முடியல, ஷாம்பு சோப்பு அதெல்லாம் சரக்கு வந்திருக்கு, அதெல்லாம் அடுக்கி வைக்கல, என்னெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் வேலை பார்த்தா ₹1 சம்பாதிக்க முடியுமா, சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சரவணனுக்குமே புரிய வருது, செந்தில் வந்து எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்குவான் அந்த கடையில், வேலை செஞ்சாலுமே செய்யாத மாதிரி தானே அப்பா திட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே ஒரு மாதம் ஆகுது. ஒரு மாதத்துக்கு அப்புறம் இங்கே நம்ம அரசிக்கு வந்து ஒரு மாதிரி தலை சுத்தலுமே வருது, மயக்கம் வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நமக்கு எப்போவுமே காட்டுறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து யோசிக்கிறாங்க. இப்போது நம்ம அப்பப்போ நம்ம சுகன்யா வந்து அரசியை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, எப்போ அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அரசி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. நம்ம சுகன்யா பார்த்துட்டு அத்தாச்சி ஓடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அரசி மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லுவோம். தண்ணி தெளித்து பார்க்குறாங்க. தண்ணி தெளிச்சுமே இங்கே நம்ம அரசி வந்து எந்திரிக்கிறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம
கோமதிக்கு தெரிஞ்ச டாக்டருங்க, அதாவது அவங்க ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க. அவங்கள வீட்டுக்கே வர சொல்கிறாங்க. இங்கே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போது நம்ம அ அரசி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. கோமதி வந்து நெஞ்சு மேலே கையை வச்சுக்கிறாங்க. சுகன்யா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இதுக்காக தான் நான் இம்புட்டு நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சுகன்யா வந்து அந்த அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அது வந்து ஒரு கிட்டு கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. இது 2 கோடு வந்துச்சு அப்படின்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அரசியுமே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. 2 கோடு வருது. எப்படி எப்படி இது 2 கோடு வருது, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்ற மாதிரி இங்கே அரசி வந்து ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. நம்ம அரசிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. எப்படி இது எப்படி நடந்திருக்கும்? நானும் குமாரும் ஒன்றாவே இல்லையே, நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டு தானே போட்டுக்கு செஞ்சுருப்போம். எப்படி நான் கர்ப்பமானேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. நம்ம சுகன்யா இருந்துட்டு, என்ன அரசி என்ன இதெல்லாம், என்ன கருமம் இது, நீயா தாலி கட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கதையை சொல்லி இந்த வீட்டுக்கு வந்துட்ட. இப்போ என்னடானா கர்ப்பமாக இருக்க, எப்படி இது? அப்போது நீயும் குமாரும் ஒன்று சேர்ந்து புருஷன் பொண்டாட்டியே வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் தான் இப்படி சண்டை போட்டுன்னு இந்த வீட்டுக்கு வந்துட்டியா? இங்கே பார், குமார் மேலே என்னதான் தப்பு இருந்தாலுமே அதுக்காக புருஷனே இல்லை, அவன் கட்டின தாலியை நானே கட்டிக்கிட்டேன், எனக்கு யாரும் கட்டலை, எங்களுக்கு கல்யாணமே நடக்கலைன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்துடுவியா? இப்போ கர்ப்பமாக இருக்க, அப்போது இந்த குழந்தைக்கு யார் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க சுகன்யா. இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, ஏய் வாயை மூடுடி, சும்மா தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காத. அரசி என்னம்மா இதெல்லாம் என்ன நடக்குதுங்க, எப்படி நீ கர்ப்பமான அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா எனக்குமே ஒன்றுமே புரியலம்மா, சத்தியமாக நானும் குமாரும் புருஷன் பொண்டாட்டியே வாழலம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி இது அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம அரசி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. எப்படின்னு எனக்கு தெரியலம்மான்ட்டு. இங்கே கோமதியுமே பயங்கர பதட்டத்தில் இருக்காங்க. இங்கே சுகன்யாவுக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படின்னு சொல்லிட்டு. சுகன்யா பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இனிமே தானே இருக்குது இந்த அரசிக்கு ஆப்பு, இனிமேல் இந்த அரசியை எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், இந்த அரசி ஆசைப்பட்ட மாதிரி அந்த சதீஷையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இனிமே வாழா வெட்டியாக இந்த வீட்டில் தான் இருக்கணும், குமார்கிட்ட போனாலும் குமாரும் சேர்த்துக்க மாட்டான், உனக்கு இது தேவை தாண்டி, என்னால் எவ்வளோலாம் அவமானப்படுத்துனீங்க, உங்களுக்கு தேவை தான், காலம் பூரா நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசிக்கு வந்து ஒன்றுமே புரியல எப்படி என்ன ஏதுன்னே. ஆனால் கோமதியுமே பயங்கரமாக அழுகுறாங்க. அரசி உன்னை எப்படி நான் நம்புறதுன்னு எனக்கு தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும், இந்த விஷயத்த நம்ம அரசி வந்து எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.